ஒரு 2-3 நாள் கழிச்சு கூப்பிட்டு ஒரே ஒரு சீன் தான் இருக்குது, ஒரு சீன் தான் இருக்குது, நடிப்பீங்களா நீங்கள் அப்படின்னாப்புல. சும்மா தானே இருக்கேன், ஒரு சீன் என்ன 2 சீன் நடிப்பாங்க. ஆரஞ்சு மிட்டாயில் அந்த ஃப்ளாட்டில் அந்த சீனா? இல்லை டாக்டராக இருப்பேன். டாக்டர் ஏன் நீங்கள் நடிக்க வேண்டியதோ? இல்லை அந்த சீன் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு சீன்னா அவன் போய் பையனை பார்க்கறதுக்காக போவாப்ல. இல்லை அதனால் இல்லை. டாக்டர் அந்த ஓப்பனிங்கில் இவருக்கு முடியலன்னு சொல்லி ரமேஷ் திலகம் ஆரும் கூட்டிகிட்டு வருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருவாங்க. அவர்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒழுங்காக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இடத்துக்கு அலையாதீங்க அப்படின்னு சொல்கிற டாக்டர். ஒரு சின்ன இருக்குங்கிற நடிக்கிறீங்களா இருக்கிறாப்புல. நான் பிஜு விஸ்வநாத்னு சொல்லி தான் டேரக்டர். ஓகே. அவர்கிட்ட பேசுகிறோம், அந்த சீனை பற்றி சொல்கிறாரு, அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு அது தெரியும். அவங்க ஆம்புலன்ஸ்குள்ளாரோ டாக்டரை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, அது லாஜிக்காக இப்படி இருக்குது, அது இப்படி தான் இருக்கும்னு அவர்கிட்ட நான் பேசுகிறேன். பேசும்போது அவரில் எப்படி தெரியும்னா இது இதனால் தெரியும். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார், வாங்க நடிகன்ட்டு. இப்போது இதை முடிச்சு நான் டக்குன்னு கட் பண்ணால் வீட்டுக்கு அங்கேருந்து எடுத்து நாகர்கோயிலில் ஷூட்டிங்காக இங்கே வர சொல்கிறாங்க. வந்தா ஒரு காட்சி கொடுக்குறாங்க, நடிக்கிறேன், ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நடிக்கிறேன், ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று நடிக்கிறேன். அப்போ தான் விஜய் வர்றாரு உள்ள. வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறாப்புல, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, உட்காருங்க, அவன் பாட்டுக்கு நடிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் டேரக்டர் கேமராமேன் சேம் அவரே தான். நடித்து முடிக்கிறேன், நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இல்லை இல்லை கட் 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 சொல்கிறாப்புல. அவர் கட் சொன்னால் டேரக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு. கொஞ்சம் கான்சியஸ் நடிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாப்புல. கேட்டுட்டு எனக்கு ஒன்றும் தெரியலைங்கிறார். இல்லை கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக நடிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாப்புல. நான் நடிக்கிறேன். அவர் சொன்னதுக்கப்புறம் நான் இன்னும் கான்சியஸ் ஆகிறேன். வேலை முடிஞ்சிச்சு. நடிக்கிறேன். செகண்ட் டேக், தேர்ட் டேக், 4th, 5th, 6th 6 டேக்கும் வரவே இல்லை. அவர் என்ன சொன்னாலும் வரவே இல்லை. 6வது எனக்கு இது போய் மானிட்டர் பார்க்குற பழக்கமும் நமக்கு கிடையாது. ஏன்னா அப்போ தானே வந்திருக்கான், போய் மானிட்டர் வர பார்ப்பியாடா அப்படிங்கிற மாதிரி என்னை கூப்பிட்டு இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இது சாதாரணமாக சொல்ல வேண்டியதான், நான் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு பாருங்கன்றாப்புல. அவர் சொன்னது ரொம்ப சரி.